Hi friends, Assalamualaikum. Welcome back to Rahima channel. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்ட் 2. அந்த வீடியோ மிச்சம் லென்த்தாக போகிற ஷூட்டிங் வந்து நான் அதில் சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ வாங்க இது தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அன்றைக்கி நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து அன்றைக்கி நைட் ஆகி இங்கே பொசன் செல்வோம் ஸ்ரீலங்காவில் வெசாக்கெண்டா வந்து இங்கே அவங்களோட சிங்களீஸில் வந்து அந்த புத்தா என்று செல்வோமே அவர் பிறந்து புத்தர் ஆவி இறந்து போன நாள் எல்லாம் ஒரே நாள் தான் வெசாக்கெண்டு செல்லுவாங்க. அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வர போய டே தான் வந்து பொசன். அப்போ அந்த டேயும் வந்து இங்கே ஸ்பெஷல் ஆகிக்கும். வெசாக் டேக்கும் வந்து தன்சல் என்று சொல்லுவாங்க. நிறைய இடத்துல சாப்பாடு அது இதெல்லாம் டின்னர் டைமுக்கு நிறைய சாப்பாடு ஜூஸஸ் கோப்பி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரோட்டில் வந்து நிறைய பேர் பங்குடுவாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தன்சால் உண்டு தான். இங்கே வந்து பானும் சீனி சம்பலும் பருப்பும் வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து மோஸ்ட்லி இப்படி தன்சாலுக்கெல்லாம் போக மாட்டோம். ஆனால் எங்களோட பிள்ளையோளுக்கு வந்து தன்சால்ண்டா என்னென்றே தெரியா முந்திண்ட அந்த வெசாக் பொசன் எல்லாம் வந்தால் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி பார்க்குற மாதிரி நாங்கள் எல்லாம் போவோம் வெசாக் பார்க்கின்னு சொல்லி அந்த நைட்டுக்கு அவங்களோட லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடைக்கிறதில்ல. ஏனெண்டா இந்த கொரோனா லாக்டவுன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்த ஷூட்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக மாதிரி இதெல்லாம் கொண்டாடலை. அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் வந்து இது தன்சால் எல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களோட பிள்ளையோட காட்டுவோம்ன்ற ஷூட்டிங் தான் வந்து அந்த அன்றைக்கு கொஞ்சம் கியூ தான் இருந்துச்சு இதுக்கு. அப்படியே நானும் எங்களோட தங்கச்சியும் 2 பிள்ளையும் கூப்பிட்டு கொண்டு அப்போ உமா வரல. நாங்கள் 2 பேரும் எங்களோட பிள்ளையோட கூட்டிக்கொண்டு போனோம் அவங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுமென்றதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இது தான் கொடுத்திருந்தாங்க சீனி சம்பல் பருப்பும் பானும். அப்புறம் அது அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து இது மற்ற வீடியோஸ் எடுத்திருந்தேன். வந்து அடுத்த நாள் லஞ்சுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம்ன்றதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா எங்களை தங்கச்சி வந்து பொலையில் போன நேரம் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் இது வந்து கியூக்கம்பரில் வெரைட்டி ஒன்று தான். அப்போ இதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இதை பார்க்குறேன். இதுக்கு முந்தி நான் இது இப்படி ஒரு இது கியூக்கம்பர் ஒன்று கண்டதில்லை. அப்போ இது ஒரு வெரைட்டி தான். அதுலேயே இது எல்லோ கலரில் இருந்துச்சு. அப்போ நான் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுவோமே நினச்சேன். இது நீங்கள் இப்போ இந்த வெரைட்டியில் கண்டிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு. அப்போ அந்த அன்றைக்கி தங்கச்சி தான் குக் பண்ணினா நான் அவருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறேன் அந்த மாதிரி வேலை ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தேன். இது பீல் பண்ணின பிறகு வந்து இப்படி எல்லோ கலருக்கே தான் வந்து ஈந்துச்சு. நான் பீல் பண்ணினா உள்ளுக்க ஒயிட் கலரில் வைக்குமெண்டு பாருங்கள். இது கட் பண்ணின பிறகு வந்து இந்த கியூக்கம்பரில் மாதிரி சீட்ஸ் எல்லாம் இல்லை. இதில் வந்து ஓரமாக்குற மாதிரி சீட்ஸ் எதுவுமே இல்லை. அதோடே தான் இருக்குது. அப்போ இதை மாதிரி வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த அன்றைக்கு ஒரு சலட் தான் செஞ்சுருந்தேன். தின்றதுக்கும் வந்து நார்மல் கியூக்கம்பர் மாதிரியே தான் டேஸ்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை இதில். பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு தேவையான இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து அவள் மீன் பால் கறிக்கு ஆக்குறேன்னு சொல்லி தான் இது வேறையாக போட்டு வச்சுருந்தா. அந்த பாவக்காய் வந்து பொரித்து பாலுக்கு ஆக்கியிருந்தேன். அந்த அன்றைக்கி பாவக்காய் பொரித்து பாலுக்கு ஆக்கி மீனும் பால் கறிக்கு ஆக்கியிருந்தா. பாவக்காய் பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சளும் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சு இருந்துட்டு அப்புறம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அப்போ இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி இது வந்து செகண்ட் பேட்ச் பொரிக்க போட வச்சுக்கிறேன். நான் வந்து ஃபிஷ் கிரேவி வந்து நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சுட்டி இந்த வீடியோலேயும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து ரெசிபியை ஷேர் பண்ணல. பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக பால் இறுக்கமான பாலில் வந்து
மஞ்சளும் சில்லி ஃப்ளேக்ஸும் வெங்காயம் சின்ன தக்காளி பீஸோண்டு பச்சை கொச்சிக்காய் எல்லாம் போட்டு பெரட்டிட்டு அதை வந்து இந்த பாவக்காய் போட்டு அது ஒரு கொதி வந்தோடனே இறக்கத்தான் நீக்கி சலட்க்கு பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் எல்லாம் போட்டு தான் செஞ்சேன்ட்டு அப்படி சலட் நிறைய வெங்காயம் மீக்கிறது வந்து எங்களுக்கு நல்லா விருப்பம் தின்றதுக்கு. பார்த்திங்கன்னா ஃபிஷ் கிரேவியும் வந்து ரெடி ஆகிட்டு அப்போ அந்த அன்றைக்கு வந்து நாங்கள் அந்த லன்ச் எடுத்தோடனே கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எதுவுமே ப்ராப்பராக ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணாத சுட்டியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி நான் நினைப்பேன். அதனால தான் இந்த ரெசிபி இந்த வீடியோடய ஷேர் பண்ணுவோம்னு நினச்சி அடுத்த நாள் குக் பண்ணது நெத்தலி கருவாடு சம்பல். அப்போ அதை பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சிக்கிது சில்லி ஃப்ளேக்ஸும் மஞ்சளும் பேசிக்காக புளியும் கொஞ்சம் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சிக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இப்போ எங்களுக்கு சம்பல் எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் கருவேப்பிலை ரம்பை 2 தக்காளி சின்ன தக்காளி என்றதால் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி என்றால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ மெரினேட் ஒரு 1/2 hour பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கருவாடை வந்து கொஞ்சம் கணக்கான மிச்சம் ஆயில் சேர்க்காமல் கணக்காக ஆயில் சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறம் வரப்போல் வந்து அதை இறக்கி கொள்ளத்தான் நீக்கிது. கருவாட்டில் ஏற்கனவே உப்பு ஈக்குமென்றதால வந்து நாங்கள் இது ஃப்ரை பண்ண போல் உப்பு சேர்க்கல. நீங்கள் அவங்களோட கருவாட்டில் உப்பு வந்து டேஸ்ட் குறவு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் சேர்க்கல, அது பொரிக்கிறதுக்கு வந்து கணக்கான ஆயில் தான் இருக்குது. அப்போ அதே ஆயிலே வந்து நாங்கள் சம்பளையும் செய்கிறோம். அப்போ அந்த ஆயிலில் வந்து கருவாடோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மீக்கும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு ஒனியன் பச்சை கொச்சிக்காய் ரம்பு அதெல்லாம் போட்டு வந்து நல்லா கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். ஒனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பேரண்ட் கலருக்கு வர அளவுக்கு வதக்கி கொள்ளணும், 1/2 குவான்டிட்டி ஆகிற அளவுக்கு. அப்போ தான் வந்து சம்பல் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் க்ரன்ச்சியாக கடிப்படை போல் வந்து அது டேஸ்ட் வேறு. இது வந்து கருவாடு சம்பல் செய்யப்போல நார்மலாக நல்லா வதக்கி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா அதில் வந்து உப்பும் தேசிக்காய் புளி கொஞ்சமும் சேர்த்துக்கொள்கிறேன். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி நல்லா வதக்கி கிட்டே இருந்தே கரண்டியால் பெரட்டி வதக்கி கொள்ளணும். இப்போ இது நல்லா வதங்கி கொண்டு வரப்போப்பில் வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கரண்டி மாதிரி சேர்த்திக்கிறேன். எங்களோட சின்ன கரண்டி என்றதால 1.5 கரண்டி சேர்த்திக்கிறேன். உங்களோட ஸ்பைசி லெவலை பொறுத்து சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்குமே நல்லா மெதுவாகவே ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கே பார்த்தா விளங்கும் வெங்காயம் நல்லா குக்காகி விற்கிது, நல்லா வதங்கி சாஃப்டாக விற்கிது. இப்போ இந்த டைமில் வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவாடையும் இதோடு சேர்த்துக்கொள்ளணும். எப்பயுமே வந்து கருவாடு சம்பல் என்று வந்து ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேருக்கு வந்து அது ஃபேவரட் டிஷ்ஷாக தான் நீக்கும். இதோடு ஒரு பருப்பு பாலுக்கு ஆக்கி கொண்டு சோறு எடுத்தால் நல்லா தின்னிலும். அப்போ நான் இந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். கட்டாயம் வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னமும் இந்த வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுடுங்க. பந்தாண்டிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி கருவாடு சம்பலும் பருப்பும் சோறும் தான் ஆக்கியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.